இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன் நான். ஓகேவா? பிபிடி தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 35th சம். இதுக்கு முன்னாடி யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லி. சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஹூஸ் vertices ஆர் அட் இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இந்த குவாட்ரிலேட்ரலோட ஏரியா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதிருக்கோம். முதல்ல ரெண்டுமே மைனஸ், அப்புறம் ஒரு மைனஸ், அப்புறம் ரெண்டுமே பாசிட்டிவ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏபிசிடி நம்ம எழுதியிருக்கோம். நம்ம இப்போ ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்ரலுக்கு இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லாமல் ஈஸியாக போடலாம். பாருங்களேன், இதில் x1 x2 x4 வரல இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், x1 x2 x3 x4 திரும்பவும் x1, அதே போல் y1 y2 y3 y4 திரும்பவும் y1 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸ்கொயர் யூனிட் போட்டுக்கோங்க. இப்போ x1ஓட வேல்யூ என்னது -9, y1ஓடது -2. இந்த மாதிரி எல்லா வேல்யூவும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஹாஃப் இருக்குது, அதை ஞாபகமாக எழுதுங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஹாஃப் எழுதியிருக்கோம். இப்போ 9 4s are 36, 8 3s are 24, 1 2s are 2, 2 2s are 4. என்ன இருக்குது, மைனஸ் இருக்குனால மைனஸ் போட்டோம். இப்போ இந்த சைடு இந்த மாதிரி கிராஸ் போட்டிருக்கேன்னா இதெல்லாம் எழுதி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. அப்புறம் என்ன வரணும், மைனஸ். திரும்ப ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கே கீழே இருந்து மேலே 2 8s are 16, 4 1s are 4, 3 2s are 6 and 2 9s are 18. ஸோ இந்த மாதிரி மைனஸ் இருந்தால் மைனஸ் அந்த மாதிரி இது போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணாக்க என்ன வரும், நமக்கு 58 வருது. அதே போல் இங்கே எல்லாமே இது மூணுமே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்குது, -12. இப்போ பாருங்கள், இந்த ஹாஃப் அப்படியே இருக்குது. 58 உள்ள ஒரு மைனஸ், வெளியில் ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 12 வந்துடும். ஓகேங்களா? இப்போ 1/2 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது, 70. இந்த 2ஆல் இந்த 70ஐ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 35 ஸ்கொயர் யூனிட். இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். இந்த மெத்தடில் போடுங்க, தப்பு இல்லாமல் வரும், ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். சரிங்களா? இது பாருங்கள், அடுத்த சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். இது 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பைசெக்டிங் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் இன்டர்செக்டா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுலேருந்து அப்புறம் இந்த 2 பாயிண்ட் இதை வச்சு ஒரு ஸ்லோ ஃபார்முலாவில் ஈக்குவேஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ இன்டர்செக்டிங் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன்ஸ், இந்த 2 ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிப்ளை, அப்படியே அதே சேம் வந்துடும். அடுத்தது கீழே 4 இருக்குது, 8 மேலே இருக்கிறதுனால இதை 2ஆல் எல்லா ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 8x 10y 18 வந்திருக்கு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது இது 2 கேன்சல் ஆகிடும். 18 - 18 = 0. இதை பண்ணாக்கா -7y = 0. therefore y = 0. ஒய்யோட வேல்யூ கிடச்சிடுது. இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 என்னது, 8x + 3y = 18. 8x + 3 × ஒய்யோட வேல்யூ என்ன, 0 - 18. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 8x = 18, x = 18/8 = 9/4 கிடச்சிடுது. இப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன வந்திருக்குனாக்கா 9/4 and 0, இது 2 கிடச்சிடுது. இப்போ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த 2 பாயிண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து மிட் பாயிண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த 2 பாயிண்ட்ஸ், இதுலேருந்து மிட் பாயிண்ட். இது வந்து x1 y1, இது x2 y2. மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், x1 + x2/2, y1 + y2/2. இது அந்த ஃபார்முலாவில் 5 + -7/2 -4 + 6/2 இது போட்டோம். இது போட்டாக்க என்ன ஆகும், 5 - 7, அதாவது இதுலேருந்து இதை பார்த்தாக்க, இதுலேருந்து இது பார்த்தா மைனஸ் பண்ணாக்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டிருக்கேன், அதுக்கு /2 இது அந்த அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், 7ல் 5 போச்சுன்னா -2/2, 4ல் 6 போச்சு, 6ல் 4 போச்சுன்னா 2/2. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் -1, 1 இந்த பாயிண்ட் கிடச்சிடுச்சு நமக்கு. The required line is passing through the points. இந்த 2 பாயிண்ட் ஆல்ரெடி 9/4, 0 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து -1, 1 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது x1 y1, இது x2 y2. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. ஒய்யோட வேல்யூ y தெரியாது, அதனால் y போட்டுக்கோம். -0
divided by 1 minus 0 equal to x. y1 y2 x1 என்னது 9/4 divided by minus 1 by 9/4 போட்டாச்சு. இப்போ பாருங்க y minus இதோட வேல்யூ இதை சால்வ் பண்ணாக்க நமக்கு என்ன வருது y minus 1. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துருக்கோம். 4 into x equal to 4x by 9. கீழே என்ன இருக்குது 4. அதே போல் இங்கேயும் எல்சிஎம் 1 into minus 4 4. இந்த 9 அப்படியே வந்தது. இந்த 4 இங்கே பாருங்க, இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாக்கி என்ன இருக்குது நமக்கு y by 1 equal to 4x minus 9. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது -13 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் கிராஸ் மல்டிப்ளை. -13 into y equal to -13y. இது அப்படியே எழுதிட்டோம் 4x மைனஸ். இப்போ எல்லாத்தையும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ -13y இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும் -4x. இந்த -13y வந்தாச்சு. இந்த மைனஸ் இங்கே வரும்போது +9 வந்துடுது. எப்பயுமே ஸ்டார்டிங் எக்ஸ் வந்து மைனஸில் வரக்கூடாது. எல்லாத்தையும் -1 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் 4x + 13y -9 = 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது கொஞ்சம் பெரிய சம், நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த சம் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 meters high, the angle of depression of the top and bottom of the tree are observed to be 30 degrees and 45 degrees respectively. Find the height of the tree. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்னது? மேலேருந்து கீழே பார்க்குறது. ஒரு டவர் இருக்குது, அந்த டவருக்கு மேலே இருந்து ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட மேலேயும் பார்க்குறோம் கீழேயும் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அதோட ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 30 degrees and 45 degrees கொடுத்துருக்காங்க. இதோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க அந்த ட்ரீயோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 meters. ஹைட் ஆஃப் த ட்ரீ நமக்கு தெரியாது, சிடி, அதை ஒய் வச்சுருக்கோம். சிடி ஈக்குவல் டு அண்ட் பிடி ஈக்குவல் டு எக்ஸ். ஃப்ரம் த டயக்ராம் இது வந்து இங்கே லைன் போட்டாக்க இது 30 degrees. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுலேருந்து இந்த ட்ரீலேருந்து இது ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்? இந்த லைனும் பேரலல். ஆல்ரெடி இங்கே மேலே ஒரு லைன் இருக்குது, இதுவும் பேரலல். அப்போ பேரலாக இருக்கும்போது இது 30 degreesனால் இது 30 degrees. ஏன்னாக்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே போல் இது 45 degreesனால் இதுவும் 45 ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கேருந்து நமக்கு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியாது, அதனால நம்ம இதை கீழே கொண்டு வந்திருக்கோம் ஆங்கிள்ஸ். புரிஞ்சுதா? இப்போ என்னென்ன ஆங்கிள் அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம tan 45 எடுக்கிறோம். tan என்னது? ஆப்போசிட். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன? ஏபி. அட்ஜசன்ட் என்ன? ஏபி. ஏபி பை பிடி நம்ம எழுதியிருக்கோம். tan 45ஓட வேல்யூ 1. ஏபி டவரோட வேல்யூ 50 by x. அப்போ என்ன 1 into x equal to 50 meters கிடச்சிடுது. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் ஏஎம்சி. ஏஎம்சி இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இதோட ஆங்கிள் எவ்வளோ? 30 degrees. ஸோ tan 30 = AM by CM. இப்போ tan 30ஓட வேல்யூ என்னது? 1/√3 = AM. CM என்னது? 50. இது 50னாக்க இது 50னா இதுவும் 50. அதனால தான் இது நம்ம 50 எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து என்ன ஆகும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. 50 into 1 = 50. AM into √3 AM கிடச்சிருக்கு. AM = 50/√3. டினாமினேட்டரில் ரூட் இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ண போகிறோம்? ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? √3 இருக்கிறதுனால மேலேயும் கீழே √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைடு. அப்போ AM is equal to 50 into √3, 50 √3. √3 into √3 3 வந்துடும். √3ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.732. இப்போ இந்த 50யும் இதையும் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஹைட் ஆஃப் த ட்ரீ வேணும். ஹைட் ஆஃப் த ட்ரீ ஈக்குவல் டு சிடி. சிடி இஸ் ஈக்குவல் டு எம்பி. எம்பி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஃபுல் ஏபிலேருந்து ஏஎம் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும் 50. இப்போ தான் நம்ம எம்பியோட ஏஎம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 28.27. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்க 21.13 மீட்டர். இதுதான் என்னன்னாக்கா ஹைட் ஆஃப் த ட்ரீ 21.13 மீட்டர். புரிஞ்சுதா இந்த சம் எல்லாருக்கும்? இப்போ அடுத்த சம் பாருங்கள். A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. The height of the toy is 25 meters. Find the total surface area of the toy if the common diameter is 12 centimeter கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்முக்களை நம்ம என்ன பண்ணணும்? டயக்ராம் வரையணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர். இது ஃபுல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர். டயமீட்டர் 12னா ரேடியஸ் எவ்வளோ வரும்? 6.
அப்போ இது 6, இதுவும் 6. ஹைட் ஆஃப் த ஸ்பியர் அண்டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ரெண்டுமே ஈக்குவல். அதனால் ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் நம்ம இது வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு சிலிண்டரோட ஹைட் வேணும். டோட்டல் 25லேருந்து இந்த 6 மைனஸ் பண்ணால் 19 சென்டிமீட்டர் வந்துடும் நமக்கு. இதுதான் இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆர் அண்ட் ஹெச் ஆர் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ரெஸ்பெக்டிவ்லி. டி அதான் சொன்னேன்லே 12, அப்போ ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் 25 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு என்னது 25 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர். இப்போ சொன்னது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ தான் சம். டிஎஸ்ஏ ஆஃப் த டாய். டிஎஸ்ஏ என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் என்னன்னாக்க சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர், அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? பேஸ் ஏரியா. இந்த பேஸ் ஏரியாங்கிறது இந்த ஏரியா. இது எல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். இதோடது 2πRh, இங்கே 2πr². ஆல்ரெடி இங்கே ஒரு πr². ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்? 3πr² வந்துடும். எல்லாத்துலேயுமே πr இருக்கிறனால அது காமனாக எடுத்தாச்சு. இங்கே வந்து என்ன இருக்குது? 2h வரும். இங்கே வந்து என்ன வரும்? 3r வரும். ஓகேவா? ஸ்கொயர் யூனிட் மறக்காமல் போடுங்க. பையோட வேல்யூ தெரியும் 22/7, r தெரியும் 6, 2h வந்து 38 அது போட்டிருக்கோம் நம்ம, ப்ளஸ் 18. 3 × r 3 6 12 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி டைரெக்டாக போட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து 22/7 × 6 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 56. 7 8s are 56 உங்களுக்கு வந்துடும். ஸோ பாக்கி இது 3த்தையும் 22 6 8 இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1056 வருது. இதுதான் என்னென்னா நம்மளோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் ஈக்குவல் டு 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாருக்கும் இந்த சம் எல்லாம் புரிஞ்சுதா? இன்னும் ஒரு 4 சம் இருக்குது, அதையும் அடுத்த வீடியோவில் போட்டுருவேன். பாருங்கள், எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.